நடுத்தரவன் யாரோடு பாடுறாங்களோ வீடு பூரா தூசி. சொன்னாதான் செய்வியா? ஐயா எனக்கு இந்த தூசி எல்லாம் ஒரு தூசி மாதிரி. இப்ப பாருங்க. டேடி என்ன பண்ற? தூசி எல்லாம் வெரைட்டி வரமா துண்டால தட்டி தட்டி அந்த ஜன்னல் பக்கமா தரத்தி வரமா. எல்லாம் தூசி என் மூக்குக்குள்ள வேணா போகுது. இது நண்டு மூக்குக்குள்ள எவ்வளவு தூசி போயிடு போகுது. டேய் சாகடிக்கிறியேடா. சக்கரை பர்னிச்சர்லாம் தொடச்சி விட்டுடு. தண்ணி ஊத்தி தள்ளி விடுடா. நீ கரெக்ட்டா சொன்னா செய்யுமா? வேலை வாங்க தெரியாத முதலாளி. என்னடா முணுங்கற? வேலை செய்யறதுக்கு தான் இருக்குன்னு சொன்ன முதலாளி. யாரு சக்கரன்னு பேர் வச்சாங்களோ பாரு, ஒரு நாள் உன்னை கட்டணம்ல கூட்டமா சேர்ந்து தூக்கிட்டு போகுது. கடிக்காம தூக்கிட்டு போன பரவாயில்ல முதலாளி. கடிச்சா வலிக்குமல்ல. சுப்பா இவன் கிட்ட பட முடியல. சரி நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு வரேன். என்னங்க டேய் சொன்ன மாதிரி செய்தோ வரேன். அம்மா என்ன சொன்னாங்க? ஃபர்னிச்சர் எல்லாம் தொடச்சி விட சொன்னாங்க. தண்ணி ஊத்தி தள்ளி விட சொன்னாங்க. முதல்ல தண்ணி ஊத்திடுவோம். தண்ணி ஊத்தியாச்சு. அம்மா வந்ததுமே தள்ளி விடுறதா பாக்கி. எவ்வளவு ஜாலியான வேலை. டேய் சக்கரை என்னடா வீடு பூரா தண்ணி கடை இருக்கு. பைப் ஏதாவது உடைஞ்சிடுச்சா? அம்மா வந்துட்டீங்களா? எல்லா வேலையும் முடிச்சாச்சு. உங்களை தள்ளி விடுறதான் பாக்கி. டேய் என்ன தள்ளி விடுறாங்க தானே சொன்னீங்க. தண்ணி ஊத்தி அதை தள்ளி விட சொன்னீங்க. டேய் விளக்கு மாட்டு எடுத்து தண்ணி எல்லாம் வெளியே தள்ளி விட சொன்னேன். நீ என்னையே தள்ளி விட பாக்குறியா? ஓ அப்படியா? உட முட்டா பையனே, விளக்கு மாட்டு எடுத்து தண்ணி எல்லாம் வெளியே தள்ளு. இனிமேல இது மாதிரி முட்டாள்தனமான வேலையை செஞ்ச நான் வீட்டை விட்டே துரத்திடுவேன். அம்மா உங்க வீட்டை எனக்கு யாரு இருக்கா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படி இருக்கீங்க? பார்க்கவே முடியல. கொரோனா வந்தாலும் வந்துச்சு, வெளியில தலை காட்ட முடியல. போச்சு. அப்ப நீங்க ஒண்ணு கொரோனால சாவலையா? கொரோனா எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துருவேன். நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஏய் சக்கரை முட்டாள்தனமா பேசாத. போய் டீ போட்டு கொண்டு வாடா. சரிங்க ஐயா. ஐயா கிரீன் டீயா பிளாக் டீயா? ஐயா ஒயிட் டீடா. ஒயிட் டீயா? பால் போட்டு சீடா. சரிங்க ஐயா. ஐயா சக்கரை போட்டா போடாமையா? சக்கரை போட்டு தாண்டா. சீக்கிரம் போட்டு கொண்டு வா. சரிங்க ஐயா. ஐயா சீமை சக்கரையா நாட்டு சக்கரையா? என்ன சீமை சக்கரையா? அதாங்க ஐயா ஜீனியா நாட்டு சக்கரையா? சீனி தாண்டா. சீக்கிரம் போட்டு கொண்டு வா. இருக்குங்க வேண்டாம். நாங்க போகும்போது எங்கேயாவது குடிச்சிட்டு போயிடுறோம். சார் நான் நல்ல டீ கடையா சொல்றேன். நேரா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மரமேல அது பக்கத்துல மக்கள் டீ கடை இருக்கு. பஜ்ஜி வடை எல்லாமே சூடா இருக்கும். ஏய் சக்கரை எங்களுக்கு போற மாதிரி டீ போட எடுத்துட்டு வாடா. எப்ப தலை எனக்கு பேசிக்கிட்டு. இது கரெக்டா சொன்னா செய்யணுமா? டீ கொட்டிடுச்சா? ஒண்ணும் தப்பில்ல. இந்த பிஸ்கட் எடுத்து கொட்டி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். முதல்ல நீ உள்ள போடா. யார் வீட்டுக்கு வந்தாலும் மரியாதையா நடத்தணும். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதாயா? என்ன புரிஞ்சுது? மரியாதையா நடத்தணும். என்ன புரிஞ்சுதோ? எங்க அப்பா காலத்துல நீங்க தான் செய்யறா. வீட்டை விட்டு துரத்தவும் முடியல. சில பேர் அப்படிதான் சொல்லி சொல்லி பிள்ளை வைக்கணும். அதை ஏன் கேட்கறீங்க? வீட்டை கூட்ட சொன்னா வீட்டை கூட்டி அப்படியே வெட்டுவான். மண்ணேற மாட்டான். டீயும் பிஸ்கட் எடுத்துட்டு வர சொன்னா டீக்குள்ள பிஸ்கட்டை போட்டு எடுத்துட்டு வருவான். என்னது எதுக்கோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே. ஓகே 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 சரி
உங்க ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போலாம்னு சொன்னீங்களே, நேரமாச்சு போலாமா? கிளம்பலாம். டேய் சக்கரை, சொல்லுங்கம்மா. டேய் சக்கரை, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. யார் வந்தாலும் மரியாதை நடந்துக்கோ. இப்ப பண்ண மாதிரி கூத்து பண்ணாத. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. என்ன புரிஞ்சுது? மரியாதையா நடத்தணும். என்ன மாடியில சத்தம் கேக்குது? ஒருவேளை முதலாளி ஏறி கொச்சி வந்து இறங்கி இருப்பாரோ? கதவை தட்டி இருப்பாரு போல இருக்குது. நம்ம தான் தூங்கிட்டு இருப்போம். ஹெலிகாப்டர்ல பறந்து வந்து இறங்கி இருப்பாரோ? போய் பார்ப்போம். ஏங்க ஏங்க, யாருங்க நீங்க மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, எல்லாருமே மாஸ்க் போடல, நான் போட்டு வந்தேன். ஆனாலும் உங்களுக்கு இது நல்லா தான் இருக்கு. ஆமா, இந்த வீட்டு ஓனரு கல்யாணத்துக்கு போறது தெரியாம நீங்க வந்துட்டீங்க. நான் ஒரு மடைய உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வேணாம், நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். அது எப்படி? எங்க முதலாளி வீட்டுக்கு யார் வந்தால் அன்பா மரியாதையா நடத்த சொன்னாரு. கைப்பூச்சி. வாங்க 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 வாங்க. இன்னும் லூசா இருப்பானோ? நீங்க ரெண்டு பேர் மட்டுமா? இன்னும் யாரனா வருவாங்க? நான் ரெண்டு பேர் என்ன செய்ய போறீங்க? டீயா காஃபியா? அது அப்படி. எங்க முதலாளி யார் வீட்டுக்கு வந்தாலும் அன்பா மரியாதையா நடத்த சொன்னாரு. பால் போட்ட டீ, நாட்டு சக்கரை. அதான் எங்க முதலாளி வீட்டுக்கு யார் வந்தாலும் போட்டு சொல்றாரு. உங்களுக்கு ஓகேவா? அதுக்கு என்ன? பெரிய பைய கூத்துற இல்ல சாக்கு பைய கூத்துற? இதோ வரேன். தம்பி, மகன் ரொம்ப கொடுத்தாச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? உன்னை போல நல்லவர வேலைக்கு வச்சிருக்காரு. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு குச்சமா இருக்கு. டீ கொண்டு வரேன். உனக்கு வேலை செய். நான் எதனா ஹெல்ப் பண்ணட்டா? நாங்களே பார்த்துக்கோம். பால் போட்ட டீ, நாட்டு சக்கரை. இதோ வரேன். சொல்லு, நீ டீ. ஏம்மா, இங்க ஃபர்னிச்சர் டிவிலாம் எங்கம்மா காணோம்? டேய் சக்கரை, சொல்லுங்கம்மா. டேய் சக்கரை, இங்க என்ன சாமான்லாம் எங்கடா? உங்களை பார்க்க நேத்து நைட்டு 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் இதை எடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியாதா? இது 2 பேரா? அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு வந்தாங்க. நீங்க தானே வீட்டுக்கு வந்தீங்க. அன்பா மரியாதையா நடிச்சு சொன்னீங்க. அதான் பால் போட்டுட்டி நாடு சக்கரை எல்லாம் போட்டு தந்தேன். மாஸ்கா வந்தவங்க திருடுங்கடா. பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தாங்க. ஏய் சக்கரை, ஃபர்ஸ்ட் நீ பொட்டி கட்டு. இந்த வீட்டு பக்கமே வராமல வச்சுக்காத. ஐயா, உங்களை விட்டா அதுக்கு யாரு இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதனால தான் இத்தனை நாளா சலிச்சுட்டு இருந்தேன். சக்கரை, நீ ஃபர்ஸ்ட் பொட்டியை கட்டு. மதியம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்னை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. வீடே தொடச்சி போட்ட மாதிரி இருக்கு. சக்கரை, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. திடீர்னு வீட்டை விட்டு தத்துட்டீங்க. எங்க போவ? ஆண்டவா, ஏதோ கோயில் மாதிரி இருக்கே, போய் பார்ப்போம். அன்பான இன மக்களே, இனி நாம நாணத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த சிறந்த கொடையை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மள அழைத்துள்ளார். அதான் கூப்பிடுறாங்க. ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி போ. நம்ம பொருள் வாங்க கடைக்கு போறோம். ஊருக்கு போக பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். அதே மாதிரி நாணத்தை பெற்றுக்கொள்ள கடவுளை நோக்கி போறோமா? நீங்க நேர கழிக்க போல கருது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. சாலமன் கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சாலமன் கிட்ட கடவுள் கேட்டாரு. அதுக்கு சாலமன் உலகத்திலேயே சிறந்த கொடையான ஞானத்தை கேட்டாரு. கதை நல்லா இருக்கே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். ஞானத்தை கொடுத்த கடவுள் நம் சிறந்த செல்வாக்கை சாலமனுக்கு கொடுத்தாரு. ஞானத்தை கடையில வாங்க முடியாது, புத்தகத்தை படித்தாதான் கிடைக்கும். ஞானத்தை கடையிலயும் வாங்க முடியாது. எப்படி ஐயா கிட்ட போய் கேட்கணும்? ஐயா, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சுட்டேன். அவர் வந்து என்ன ஞானம் சொன்னி வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டார். நீங்க
வாங்கலையா ஆங்கள மாதிரியா திருவிழா பார்த்து போய் போயிருங்க ஆங்கள மாதிரியா நாம் கடவுள் நீதியும் அன்பும் உடையவர். அவர் சொல்லும் வார்த்தை கேட்டு அதன்படியே இருந்தால் அதுதான் ஞானம் கிடைப்பதற்கு முதல் நிலை. கடவுள் இப்ப என்ன சொல்றாரு? இதோ இந்த திருக்கோ புத்தகத்தை படி, இந்த திருவள்ளுவா போட்டுக்கப்படியே படித்து வந்தால் ஞானம் உன்னை தேடி வரும். நன்றி ஐயா. தம்பி, உன் வீடு எங்கப்பா? இந்த அனாதிக்கா இடையில பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கோயில் இருக்கு, வீடு இருக்கு ஐயா. நான் எங்கன்னா தங்கிப்பேன். தம்பி, நீ எங்கேயும் போவானா, நீ நம்ம செக்யூரிட்டி நம்பரை தாங்கிக்கோ. நான் சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா. இந்த புத்தகத்தை நம்பிக்கையோட படி, ஞானம் உன்னை தேடி வரும். சரியா? சரிங்க ஐயா. ஏங்க உங்க செல்லுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஐடி கௌதம்னு இருக்கு. இது கௌதமா அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாது. சரி ப்ளே பண்ணு. ஐயா நான் சக்கரை பேசுறேன். என் பேர் இப்ப கௌதம். நான் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாம ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இப்ப நான் லைப்ரரியில இன்சார்ஜா இருக்கேன். படித்தா அறிவு வரும், அதன் படிதான் ஞானம் வரும். நிதானமா புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய படிக்கிறேன். நானே என்ன சரி செஞ்சுக்கிட்டேன். கடவுள் எல்லாத்திலும் எனக்கு வழிகாட்டுறார். நன்றி. Thank you children. Next program, tribal dance. நன்றி. மூன்றாம் வகுப்பு, ஐந்தாம் வகுப்பு